எடுத்து வாசிக்கலாம். யோபு புத்தகம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோபு 37:5. ஜோப் 37:5. அதனுடைய கடைசி பகுதி சொல்றது, நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. He does great things beyond our understanding. சொல்லுங்க, He does great things beyond our understanding. கேஜிவி இப்படியா சொல்லுது, He does great things which we cannot comprehend. நம்மால் விவரிக்க முடியாத, நம்மால் கிரகிக்க முடியாத, நம்மால் புரிந்து கொள்ள முடியாத பெரிய மகத்துவமான காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்வார். விசுவாசிக்கிறவங்க ராமன் சொல்லுங்க பாப்போம். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, இந்த மாதம் கர்த்தர் உங்களால விளங்கி கொள்ள முடியாத, நீங்க கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ராமன் சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இப்படியே நாம் வாசிக்கிறோம், அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. எண்ணி முடியாத அதிசயங்கள், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள். பக்கத்துல உட்கார பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்வார். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நான் நிறைய வசனங்களை தான் வாசிச்சு காண்பிக்க போறேன். நான் பேசுறதுக்காக நிறைய வசனம் தான் இருக்கும் போது, இந்த வசனங்கள் வாசிக்க 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 என் ஜெபம் எல்லாம் அதுதான், உங்க இருதயத்துக்குள்ள ஒரு தாக்கத்தை கர்த்தர் தருவாராங்க, ஒரு இன்ஸ்பிரேஷனை, ஒரு இம்பார்ட்டேஷனை கர்த்தர் தரட்டும். இந்த வசனம் என் வாழ்க்கையில நிறைவேறும் என்கிற ஒரு உந்துதலை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தருவாராக. ஆமென். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்வார். சொல்லுங்க, ஆராய்ந்து முடியாது, மருத்துவத்தால முடியாதது, மனிதர்களால முடியாதது, பெரிய புத்திசாலிகளால முடியாது, உலக அறிவியலால முடியாதத பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை மருத்துவம் கைவிட்டு இருக்கலாம், ரொம்ப நாளா ஆயிருச்சு, இனி இதெல்லாம் நடக்காது, இனி இதெல்லாம் சுகமாகாது, இனி இந்த அற்புதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு மெடிக்கல் சயின்ஸ் சொல்லலாம். ஆனா கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார், கர்த்தர் மகத்துவமானதை செய்வார். கர்த்தர் உங்களுடைய சிந்தைக்கும் புலப்படாதவைகளை கர்த்தர் நிச்சயம் செய்ய வல்லவராயிருக்கிறார். சத்தமா விசுவாசிக்கிறவங்க ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே 5ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனம் இப்படியா 16 சொல்லுகிறது, அவர் அதனால் தரித்திரனுக்கு நம்பிக்கை உண்டு. ஆமென். தரித்திரனுக்கு நம்பிக்கை உண்டு. தேவனிடத்துல இருக்கிற அவரை நம்புற எந்த ஏழைக்கும், எந்த சாதாரண மனுஷனுக்கும் நம்பிக்கை உண்டு. ஆமென் சொல்லுங்க, நம்பிக்கை உண்டு. உங்களுக்காக சொல்லுங்க பாப்பா, கரம் உயர்த்தி, எனக்கு நம்பிக்கை உண்டு. I have hope in God. சொல்லுங்க, I have hope in God. எனக்கு தேவனிடத்துல நம்பிக்கை உண்டு. எனக்கு நிச்சயம் அவர் செய்வார். எனக்கு நம்பிக்கை உண்டு. நம்பிக்கை இழந்துடாதீங்க. எனக்கு நடக்காது, எனக்கு கிடைக்காது, எனக்கு ஆகாது, அவ்வளவுதான் அப்படின்னு நம்பிக்கையை இழந்துடாதீங்க. உங்களுக்கு நம்பிக்கை உண்டு. நிச்சயம் ஒரு நம்பிக்கை உண்டு. எந்த நிலையிலும் நம்பிக்கை உண்டு. ஆமென். அல்லேலூயா. மார்த்தாலும் மரியாளும் நம்பிக்கை இழந்துட்டாங்க. லாசரு வியாதியா இருக்கும்போது அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது, இயேசு வந்தார்னா தொட்டு சுகமாக்கிடுவாரு. நம்பிக்கை எப்ப இருந்தது? இயேசு லாசரு வியாதியா இருக்கும்போது இவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. ஆனா அவன் செத்த பிறகு இருந்த நம்பிக்கை என்ன போச்சு? போயிடுச்சு. ஆனா பல நேரம் கர்த்தர் நம்பிக்கையெல்லாம் போக விட்டுதான் வருவார். ராமன் சொல்லுங்க பாப்போம். ஆபிரகாமுக்கு நம்பிக்கை இருந்தது, புள்ள பிறந்துரும், புள்ள பிறந்துரும், புள்ள பிறந்துறான்னு. ஆனா அவன் நம்பிக்கையெல்லாம் போற வர கர்த்தர் வெயிட் பண்ணி, அவனுடைய பலனெல்லாம் இல்லாத போற வர, சாராளுடைய கர்ப்பம் அடைப்பட்டு அது ஸ்திரீகளுக்குடைய வழிபாடுலாம் நின்ன வர கர்த்தர் வெயிட் பண்றாரு. நம்பிக்கையெல்லாம் இழந்த பிறகுதான் கர்த்தர் அற்புதத்தை செய்யறார். ஒருவேளை அற்புதத்தை எதிர்பார்த்து எதிர்பார்த்து எதிர்பார்த்து, நன்மைகளை எதிர்பார்த்து 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 நம்பிக்கை இழந்த நிலைமையில இருந்தீங்கன்னா நான் சொல்லுவேன், யூ ஆர் த ரைட் கேண்டிடேட். உங்களுக்கு தான் நம்பிக்கை உண்டு. உங்களுக்கு தான் அவர் சீக்கிரம் அற்புதம் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆகவே நீங்க தைரியமா சொல்லலாம், எனக்கு அவரிடத்தில் நம்பிக்கை உண்டு. You have hope in God. அல்லேலூயா. நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மை செய்வார். 22ஆம் வசனம், அதே யோபு 5ஆம் அதிகாரத்தினுடைய 22ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் நீர் பார்த்து நகைப்பீர். சொல்லுங்க, பாழாப்பு உனக்கு வரப்போறது இல்ல, பஞ்சம் எனக்கு வரப்போறது இல்ல. சத்தமா சொல்லுங்க, பாழாக்குதலும் பஞ்சத்தையும் பார்த்து நான் சிரிப்பேன். விசுவாசத்தோட அறிக்கை செய்யுங்க பாப்போம். பாழாக்குதலையும்
பஞ்சத்தையும் பார்த்து நீங்க என்ன பண்ணுவீங்க? சிரிப்பீங்க, நீங்க நகைப்பீங்க. உங்களை அது ஒண்ணும் பண்ண போறது இல்ல. அதை பார்த்து பயப்படுறது இல்ல, அதை பார்த்து சிரிப்பீங்க. அல்லேலூயா. வேலை போற மாதிரி இருந்தா பயப்படாதீங்க, அதை பார்த்து சிரிங்க. கர்த்தர் மேன்மையை தருவார். பாழாக்குதல் வருது, பஞ்சம் வரா மாதிரி இருக்குது, டோன்ட் வரி, நீங்கள் நகைப்பீர்கள். சொல்லுங்க சத்தமா, நான் நகைப்பேன். ஆமென். பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நான் நகைப்பேன். 24ஆம் வசனம், அது 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்க. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பேன், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டேன். சொல்லுங்க, என் கூடாரம் சமாதானத்தோடு இருக்கிறத பார்ப்பேன், என் கூடாரத்துல குறைவை பார்க்க மாட்டேன். சத்தமா சொல்லுங்க, என் கூடாரத்துல சமாதானமும் குறைவில்லாமையும் இருக்கும். விசுவாசத்தோட தான் சொல்லுங்க. உங்க வீடு தான் உங்க கூடாரம். ராமன் சொல்லுங்க, உங்க சரீரம் தான் உங்க கூடாரம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இதுல என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். இதுல குறைவு இருக்கவே இருக்காது. நீங்கள் குறைவுபட்டு போவதே இல்லை. சத்தமா விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நன்மையானவைகளை தொடர்ந்து உங்களுக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. தேவன் செய்கிறவர் என்னெல்லாம் செய்வார்ன்றதை நான் வேகமா உங்களுக்கு சொல்றேன். எப்படிப்பட்டவைகள் தான் அவர் செய்கிறார் என்றதை நான் உங்களுக்கு ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லி காண்பிக்கிட்டோம். வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்க பார்ப்போம். 1 சாமுவேல் 12:24. நிறைய நம்ம வாசிக்க தான் போறோம். நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும், எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? கர்த்தருக்கு பயந்து முழு இருதயத்தோடு அவரை சேவிக்கிறேன்னு சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப என்ன ஆகுமா? அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு, சத்தமா சொல்லுங்க, எனக்கு அவர் மகிமையானவைகளை செய்வார். சொல்லுங்க, மகிமையானவைகளை செய்வார். He will do the glorious things for you. ஆமென். அவர் மகிமையானவைகளை உங்களுக்கு செஞ்சிருக்கிறாரு, இனியும் மகிமையானவைகளை செய்வார். அதை சிந்திச்சு பாரு. அவருக்கு பயந்து அவரை உண்மையாய் சேவிக்கிறவர்களுக்கு அவர் சாதாரண விஷயத்துல glorious things. சொல்லுங்க, மகிமையானவைகள். ஆமென். அவருடைய மகிமை ரொம்ப பிரம்மாண்டமானது, நம்மால் புரிந்து கொள்ள முடியாதது, மகத்துவமான மகிமையான காரியங்களை உங்களுக்கு செய்வார். பக்கத்துல கைப்பிட்டு சொல்லுங்க, உங்களுக்கு மகிமையானவைகளை செய்வார். வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே, வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே, உயிரோடு இருந்து உலகத்துக்கு, நீங்க தான் சொல்லணும், உயிரோடு இருந்து உலகத்துக்கு எடுத்து சொல்லுவேன். மகிமையான செயல்களை அவர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. அவர் செயல்கள் செய்கிறதுனால உங்கள் தலை நிமிரும். ஆமென். நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள். ஏன்னா அவர் செய்கிறது மகிமையானது. உங்களை தலகுனிய செய்கிறவர் இல்ல, உங்களை அவமானப்படுத்துகிறவர் இல்ல, உங்களை நஷ்டத்துக்குள்ள கொண்டு வருகிறவர் இல்ல. அவர் உங்களுக்கு எதை செய்வாரு? மகிமையானவைகளை செய்வார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென். 1 சாமுவேல் 12:24 வாசிச்சோம். என்ன பண்ணுவாரா அவரு? He will do a marvelous things. மகிமையானவைகளை கர்த்தர் செய்வார். பைபிள்ல திருப்பி வாசிங்க. 126ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். சங்கீதம் 126:3. 126ஆம் சங்கீதம். ஆமென். போதும். சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. 126:3. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை, சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை. பக்கத்துல கையை பிடிச்சிட்டு சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை. இதை சொல்லும் போதே உங்களுக்குள்ள விசுவாசம் வரட்டும். உங்களுக்குள்ள ஒரு பெரிய காரியங்களை செய்வார். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க சின்ன காரியத்தை நினைச்சிருக்கலாம், நீங்க அற்பமானதை நினைச்சிருக்கலாம், ஆனா அவர் உங்களுக்கு பெரியவைகளை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்களுடைய நினைவுகள் சின்னது, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அற்பமானது, ஆனால் அவர் உங்களுக்கு செய்வது நிச்சயமாய் பெரியது. அவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். சேர்ந்து சொல்லுங்க, பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம் உனக்காய் செய்திடுவார். இப்ப முதல் முறை பாடும்போது எனக்காய், இரண்டாவது முறை பாடும்போது உனக்காய். ரெடி? 1 2 3 4. பெரிய காரியம்,
பெரிய காரியம் பெரிய காரியம் எனக்காய் செய்திடுவா. One more time. பெரிய காரியம் பெரிய காரியம் பெரிய காரியம் உனக்காய் செய்திடுவா. அல்லேலூயா. கர்த்தர் நமக்காய் பெரிய காரியங்களை, அவர் மகத்துவமானதை மாத்திரம் செய்யறது இல்ல, அவர் எப்படிப்பட்டதை செய்யறாரா? சத்தமா தான் சொல்லுங்களேன். யோனாவுக்கு கர்த்தர் பெரிய மீனை கட்டளையிட்டார். ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் நினைச்சான் கடல்ல விழுந்தா என் உயிர் போச்சு, என் வாழ்க்கை போச்சு, என் ஊழியம் போச்சு, என் எதிர்காலம் போச்சு. இதுக்கு ஆர்ப்பரிக்கிற கடலு, கப்பலையே சிதைக்கிற கடலு, கப்பல்ல இருக்கிறவங்க எல்லாம் மாலுமி பயப்படுறான். ரொம்ப பழகினவங்க கப்பலை பார்த்து கடலை பல முறை கடந்து வந்தவங்க எல்லாம் பயந்து நடுங்கிறாங்க. என்ன இந்த கடலுக்குள்ள போட்டா என்ன ஆகுமோன்ற ஒரு பயம் அவனுக்குள்ள இருந்திருக்கும். ஆனா வேத வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனுக்காக ஒரு பெரிய மீனை கட்டளையிட்டார். சுகபத்திரமாய் அவனை கொண்டு வந்து கரையில சேர்த்தது. ஒருவேளை தேவ வார்த்தைக்கு எதிரா போனவனுக்கே இந்த செயல்னா, கர்த்தரை நம்பி, கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தருக்கு உண்மையாய் வாழுகிற உங்களுக்கு கர்த்தர் நிச்சயம் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க. எனக்காக ஒரு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. முதல்ல சொன்னோம், என்ன சொன்ன செய்வாரா? மகிமையானவைகளை செய்வார். இந்த வசனம் சொல்லுது, அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? ஆமென். உங்க பிசினஸ் பெருசாகும், உங்க சபை பெருசாகும், உங்க குடும்பம் பெருசாகும், உங்க பிள்ளைங்க பெரிய லெவல்ல இருப்பாங்க, உங்க வாழ்க்கை பெருசா இருக்கும். ஏன்னா ஆண்டவருக்கு எதையும் சின்னதா பண்ண தெரியாது. அவர் பெரியவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் பெரியவர். அவர் உண்டாக்கின வானம் பெருசு, அவர் உண்டாக்கின மரங்கள் பெருசு. ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத வனங்களில கூட எத்தனையோ பெரிய 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 பிரம்மாண்டமான மரங்களை கர்த்தர் உண்டாக்கி வச்சிருக்கிறார். ஏன்னா அவர் பெரியவர். நாம நினைப்போம் எதுக்கு வேஸ்டா அங்கெல்லாம், அவருக்கு அதெல்லாம் வேஸ்டே கிடையாது. நான் ஒரு முறை யோசிச்சு பார்த்தேன். ஆதாம் ஏவாள் 2 பேர் தான் உருவாக்கினார் ஏதேன் தோட்டத்துல. இந்த 2 பேருக்கு 4 நதி. 2 பேருக்கு எத்தனை நதி? மிஞ்சி போனா 2 பேர் எவ்வளவு தண்ணி குடிச்சிட போறாங்க? இந்த 2 பேர் மிஞ்சி போனா எவ்வளவு தண்ணி குடிச்சிட போறாங்க? ஒரு நாளைக்கு 1 குடம் 2 குடம். ஆனா இந்த 2 பேருக்கு எத்தனை நதி? 4 நதி. இந்த 2 பேருக்கு அவ்வளவு பெரிய காடு, அவ்வளவு பழத்தோட்டங்கள், அவ்வளவு எல்லாம். 2 பேர் இருந்தாலும் தாராளமா பெருசா பிளான் பண்ணி செய்யறது தான் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. சொல்லுங்க. பக்கத்தப்பா சொல்லுங்க, உங்களுக்கு பெரிய வீட்டை தருவாரு. அல்லேலூயா. உங்களுக்கு பெரிய வாழ்க்கை கிடைக்கும். நீங்க சின்னதா கணக்கு போடாதீங்க. நீங்க சின்னதா கணக்கு போடாதீங்க. ரொம்ப சின்னதா அற்பமா என்னன்னு அது நினைக்காதீங்க. ஏன்னா தேவன் பெரியவர், உங்களுக்காக பெரியவைகளை செய்வார். உங்க பிசினஸ் பெருசா மாறும். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் பெரிய நிலையில வாழ்க்கைப்பட்டு இருப்பார்கள். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா கர்த்தர் எனக்காக. வாசிங்க 126:3. திரும்ப வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படியே அப்பட்டமா நம்புங்க. எனக்கு அவர் எப்படித்தான் செய்வாரு. இப்ப நான் ஒருவேளை சின்னதுல இருக்கலாம், இப்ப நான் ஒருவேளை அற்பமா இருக்கலாம், ஆனா he will do a great thing for me. ஆமென். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். நீதிமொழிகள் 8 அதனுடைய 6ஆம் வசனம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம், Proverbs chapter 8 verse 6. நீதிமொழிகள் 8:6. என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும். என் உதடுகள், என் என்றது இங்க நீங்க ஆரம்பத்துல வாசி பாத்தீங்கன்னா முதல் வசனம் சொல்லுகிறது, ஞானம் கூப்பிடுகிறது இல்லையா, புத்தி சத்தமிடுகிறது இல்லையா. யார் தான் ஞானம்? இயேசு தான் ஞானம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இயேசு சொல்றாரு, என் உதடுகள், ஆரம்ப சொல்ற கடைசி பகுதி, உத்தம காரியங்களை வசனிக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்காக உத்தம காரியங்களை சொல்லுவேன், உத்தமமானவைகளை தருவார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. உத்தமமானவை. சத்தமா சொல்லுங்க. உத்தமமானவை. அவர் உத்தமையான உண்மையான வழியிலே உன்னை நடத்துவார். உண்மையானதை உனக்கு செய்வார். அவரிடத்துல சீர்கேடுகள் கிடையாது. அவரிடத்துல கள்ளங்கபடம் கிடையாது.
அவர் செய்கிற காரியங்கள பித்தலாட்டமானவைகள் கிடையாது. அப்படி எதா இருந்தா அதுல இருந்து வெளியில வந்துருங்க. அது தேவனுடையது அல்லவே அல்ல. சத்தமா சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் செய்கிறது எல்லாம் உத்தமமானவைகள், கர்த்தர் செய்கிறது உண்மையானவைகள். அல்லேலூயா. ஆமென். கள்ள கணக்கு எழுதுற காரியத்துல கர்த்தர் உடன்பட மாட்டார். ஆமென். உத்தமமானதை கர்த்தர் செய்வார். என் உதடுகள் உத்தமமானதை என்ன பண்ணும்? வசனிக்கும். பக்கத்தப்பா சொல்லுங்க, உங்களுக்காக உண்மையானவைகளை உத்தமமானவைகளை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிச்சுக்கணும். உங்க வேலையில, உங்க குடும்பங்கள்ல உண்மை இல்லாதது, உத்தமம் இல்லாதது, நேர் வழியா இல்லாதது, கள்ளத்தனமானது எதா வந்தா அது இருந்து விலகிருங்க. அது கர்த்தருடையது கிடையாது. ஆமென். கர்த்தருடையது கிடையவே இல்லை. கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், போயிடாதீங்க. தேவன் அப்படி செய்கிறவர் அல்ல. அவர் உத்தமமான காரியங்களில் இருந்து உங்களை ஆஸ்வதிப்பார். குறுக்கு வழியில கர்த்தர் ஆஸ்வதிக்கிறவரே இல்ல. குறுக்கு வழியில உங்களை மேன்மைப்படுத்த மாட்டாரு. அவர் செய்கிற காரியம் எல்லாம் உண்மையுள்ளதா இருக்கும். அவர் செய்கிற காரியம் எல்லாம் நேர்மையுள்ளதா இருக்கும். அவர் செய்கிற காரியம் சத்தியமானதா இருக்கும். ஏன்னா அவர் சத்திய தேவன். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் உத்தமமானதை செய்வார். சத்தமா சொல்லுங்க. ஆமா, அங்க இருக்குது. 3D எடுத்துக்கலாம். கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிட்டாரு, என்ன பண்ண, பக்கத்து வீட்டுல இருந்து கொடுத்துட்டாரு. இதெல்லாம் இல்ல. உத்தமமான வழியிலே கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க. கீழே ஏதாவது ஒண்ணு கடந்ததுன்னா எப்படா யாரும் இல்லாம டப்புன்னு எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. அப்படி ஆஸ்வதிக்கிறவர் ஆண்டவர். சத்தமா தான் சொல்லுங்க. ஆமா, முதல்ல ஏதாவது ஒரு பேனா கிடைச்சதுன்னா இது யாருதுன்னு கேட்கணும். இது யாருதுன்னு கேட்கணும். யாருதான் இல்லையா, யாரா வந்து தேடி வந்து எடுப்பாங்கன்னு வச்சுட்டு போயிடணும். யாரா இல்லப்பா எந்த பணம் எடுத்துக்க கூடாது. ஒரு பர்ஸோ, ஒரு பேனாவோ, ஒரு போனோ, போனா ரொம்ப ஆபத்து, கேஸ்ல மாட்டிப்பீங்க. எடுத்து போய் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பண்ணிருங்க, குத்துருங்க. ஏன்னா திருட்டுத்தனமா கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கிறவரு இல்ல. பக்கத்துல சொல்லுங்க, கள்ளத்தனமா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே மாட்டார். அவர் உத்தமமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். நீ அவருடைய ஆசீர்வாதத்தினால நீங்கள் பயந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் முன்னாலையும் போய் கை கட்டி ஐயோ சாரி சார்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. தைரியமா நீங்க நிக்கலாம். அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். சத்தமா ராமன் சொல்லுங்க. இன்னொரு வசனத்தை வாசிப்போமா? லூக்கா 5ஆம் அதிகாரம் 26வது வசனம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 26வது வசனம். அதனாலே சொல்லுங்க, எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம். பக்கத்தப்பா சொல்லுங்க, அவர் உங்களுக்காக அதிசயமானவைகளை செய்வார். சொல்லுங்க, அதிசயமானவைகளை செய்வார். இத பார்த்த உடனே எல்லாருக்கும் ஆச்சரியமாயிருச்சு. இத பார்த்த உடனே எல்லாருக்கும் ஷாக் ஆயிட்டாங்க. எப்படிடா இது நடந்தது? இத்தனை வருஷம் அது திமிர்வாதக்காரன் படுத்திருந்த சம்பவத்தை கர்த்தர் அவனை ஓய்வு நாள்ல உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன உடனே அத்தனை ஆண்டு படுத்திருந்தவன் எழுந்து நடந்துட்டான். இதை பார்க்கிற எல்லாருக்கும் ஆச்சரியமாய் சொல்றாங்க, கர்த்தர் அதிசயமானவைகளை செய்ததை நான் கண்டேன். அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். உங்க வாழ்க்கையில கர்த்தர் அதிசயமானவைகளை செய்வார். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். கை தட்டி சொல்லுங்க பாப்போம். அற்புதங்கள் என்று நமக்குள் வசிக்கிறார். சொல்லுங்க, அதிசயமானவைகள். சத்தமா சொல்லுங்க, ஆச்சரியமானவைகள். ஆச்சரியமானவைகளை கண்டோம். அதிசயமானவதை கர்த்தர் நமக்கு செய்தார் என்று கர்த்தர் உங்களை சொல்ல வைப்பார். அல்லேலூயா. இதுதான் கிரகிக்க முடியாது. என்னெல்லாம் சொன்ன நானு ஞாபகம் சொல்லுங்க பாப்போம். மகிமையானது, பெரியது, உத்தமமானது, அதிசயமானது. அல்லேலூயா. ஆமென். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நீங்க வாசிச்சு பாருங்களேன். அவர் செய்கிற இன்னொரு பெரிய காரியத்தை பார்க்க முடியும். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும்
இதை நம்ம போன வருஷத்துல போன பாயிண்ட்லயே பார்த்துட்டோம். அதுக்கும் இந்த ரெஃபரன்ஸ் போனா நீங்க போட்டுக்கலாம். அதிசயமானது. அப்புறம் இருக்குது பாருங்க, உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். அவர் செய்கிறத பார்ப்பாங்க. என்ன செய்வாராம்? உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ராமன் சொல்லுங்க பாப்போம். சத்தமா ராமன் சொல்லுங்க பாப்போம். பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்வார். அதி பயங்கரமானவைகளை கர்த்தர் செய்வார். பார்வோன் கதி கலங்குற அளவுக்கு பயங்கரமானதை கர்த்தர் செய்தார். வெறும் கோலை பாம்பாய் மாற்றி பயங்கரமானதை கர்த்தர் செய்தார். தண்ணீரை ரத்தமாய் மாற்றி பயங்கரமானதை கர்த்தர் செய்தார். 10 விதமான வாதைகளை கர்த்தர் அனுப்பி பயங்கரமானவைகளை கர்த்தர் செய்தார். இதனால உன்னை பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு பயம் வந்துடும். அல்லேலூயா. இதுவரை நீங்க மத்தவங்களை பார்த்து பயந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்க கூட இருந்து செய்யற காரியத்தை பார்த்துட்டு உங்களை பார்க்கிறவங்க பயப்படுவாங்க. ராமன் சொல்லுங்க பாப்போம். உங்களை பார்க்கிறவங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். உங்களை ஏளனமா பார்த்தவங்க, உங்க கேவலமா பார்த்தவங்க, உங்களை அடிமைப்படுத்த நினைச்சவங்க உங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு கர்த்தர் பயங்கரமானதை செய்வார். அதுதான் அங்க நடந்தது. எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி வச்சு, ஏளனப்படுத்தி வச்சு, ஆலோட்டிகளை வச்சு அடிச்சு, வைக்கோல் கொடுக்காம, அவங்களுக்கு தேவையானது எதையுமே செய்யாம கடுமையா வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா கர்த்தர் பார்த்தாரு, இவங்களுக்காக அவர் பயங்கரமானதை செஞ்சாரு. அதை பார்த்து அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகி போச்சு? பயம் வந்து கேட்டதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. இல்லையா? வாசிக்கிறீங்கல்ல? ஏன்னா பயந்துட்டான். எப்பா நீ போனா போதும், இந்த இடத்தை விட்டு காலியானா போதும், நீ என்ன கேட்டாலும் கேளு, நீ கேட்கறதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி இவங்க மேல ஒரு பயத்தை வர வச்சாரு. ஒருவேளை உங்க வேலை ஸ்தலத்துல அல்லது உங்கள் குடும்பங்களில அங்க உங்களை அக்கம் பக்கத்துல உங்களை கேவலப்படுத்தி, உங்களை அவமானப்படுத்தி, உங்களை நிந்திச்சு, உங்களை அசிங்கப்படுத்திட்டு இருந்தாங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக பயங்கரமானவைகளை செய்வார். உங்களை பார்க்கிறவன் உங்களை பார்த்து பயந்து போவான். ராமன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கர்த்தர் பயங்கரமானவைகளை உங்களுக்காக செய்வார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா அல்லேலூயா. ஆமென். அதுக்குன்னு யாரையும் பயமுறுத்துற பூச்சாண்டி வேலை நம்ம வேலை கிடையாது. என்னையா எதிர்த்துட்ட பாத்துக்கிறோம் உன்ன அப்படி சொல்றவங்க நாம கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படி சொன்னீங்கன்னா அசிங்கப்பட்டு போயிருக்கும். ஆமென். தேவன் நமக்கு என்ன தெரியுமா சொல்றாரு? உன்னை எதிர்க்கிறவங்களை கூட நீ நேசி, உன்னை பகைக்கிறவங்களுக்கு கூட நீ அன்பு செலுத்து. உன்னை 1 மைல் தூரம் நடக்க பண்ண அவனோட கூட 2 மைல் தூரம் நடந்து வா. ஒரு கன்னத்துல அரைவனுக்கு இன்னொரு கன்னத்தை காட்டு. நீ பயமுறுத்தாத, நீ அவனுக்கு உடன்பட்டு. ஆனா உன்னை பார்த்து அவன் பயப்படுற அளவுக்கு அவர் காரியங்களை செய்வான். இன்னைக்கு நிறைய நேரம் தேவன் ஏன் நமக்காக நிக்க முடியல தெரியுமா? நாம போய் முன்னால் நின்றுறோம். என்ன பத்தியா பேசிட்ட? நான் கும்பிடுற ஆண்டவர் உன்னை பார்த்துப்பாரு. நிறைய பேர் இப்படியே சொல்றாங்க, நான் கும்பிடுற ஆண்டவர் உன்னை ஒரு வழி ஆக்கிடுவார். அப்படி சொல்றதுக்கு ஆண்டவர் நமக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை. அல்லேலூயா. சொன்னாங்கல்ல, போன வாரம் ஒருத்தங்க பிரேயர் பண்ண அனுப்புனது, என்னை எதிர்க்கிறவர்கள் கை இன்னைக்கே விளங்காம போயிடணும். இப்படிலாம் ஜெபம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் எதிர்பார்க்க கூடாது. அதுக்கு நம்ம அழைக்கிறோம். நம்ம எதிர்க்கிறவங்களை நம்ம நேசிக்கிறோம், நம்ம அன்பு செலுத்தணும். ஆனா நம்ம மேல ஒரு பயத்தையும் ஒரு மரியாதையும் கர்த்தர் அவர்களுக்கு கொண்டு வந்து வைப்பார். அல்லேலூயா. மோசேயை கேவலப்படுத்தி மோசேயை அவமானப்படுத்தின பார்வோன் மோசேக்கு முன்னால பயந்து நடுங்கிற அளவுக்கு கர்த்தர் மாத்தினார். அல்லேலூயா. ஆமென். அதுதான் கர்த்தர் செய்வார். உங்களை கொண்டு உங்களுக்காக அவர் செய்கிற காரியம் எப்படி இருக்க போது? சத்தமா சொல்லுங்க, பயங்கரமானதா இருக்கும். இன்னொரு காசத்தை வாசிக்கலாமா? ஏசாயா 43ஆம் அதிகாரம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா இதெல்லாம் நான் என்ன சொல்லிட்டு வரேன்னா, இவ்வளவு நேரம் கர்த்தர் செய்கிற காரியங்கள், அவர் கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை செய்வாருன்னு போட்டிருக்குமே, என்னெல்லாம் செய்வாருன்றதை நான் உங்களுக்கு வசனத்திலிருந்து காட்டிட்டு இருக்கிறேன். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 19ஆம் வசனம். 43:19. இதோ சொல்லுங்க, புதிய காரியத்தை is going to do a new thing for you. ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நீ கேட்டிராத, நீ கண்டிராத, நீ பழக்கப்பட்டிராத, நீ அனுபவித்திராத
புதிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. ஒரு புது அற்புதம் நடக்க போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுவாங்க இது மைட்டி மிராக்கிள், மெடிக்கல் மிராக்கிள், என்னென்னவோ சொல்லட்டும். புதிய அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நீ பழக்கப்பட்டிராத வழியில கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார். இதுவரை அனுபவித்திராத, இதுவரை யாரும் சொல்லிராத அளவுக்கு சாட்சிகளை சொல்ல வைப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க. புதிய காரியம், புதிய காரியம் எனக்காய் செய்வார், உனக்காய் செய்வார். அவர் பெரிய காரியத்தையும் மாத்திரமல்ல, புதிய காரியத்தையும் அவர் உங்களுக்கு செய்வார். இதுவரை 1 2 3 4 5 6 காரியங்களை அவர் செய்கிறத சொன்னேன். இதுலயே நீங்க யோபு 37:5 போட்டுக்கலாம். கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களையும் அவர் செய்கிறார். அப்படின்னா 7 காரியத்தை கர்த்தர் செய்கிற 7 காரியம். நம்பர் 1 யோபு சொல்லிடுங்க, கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார். 2வது என்ன செய்யறாரு? மகிமையான காரியங்களை செய்யறார். 3வது என்ன செய்யறாரு? பெரிய காரியங்களை செய்கிறார். 4வது உத்தமமான காரியங்களை செய்கிறார். 5வது அதிசயமான காரியங்களை செய்கிறார். 6வது பயங்கரமானவைகளை செய்கிறார். 7வது புதிய காரியங்களை கர்த்தர் முடியல. இதுதான் இன்ட்ரோடக்ஷன். அவர் செய்கிற 7 காரியம். ஆனா நான் 5 நிமிஷத்துல அடுத்தது முடிக்க போறேன். எப்ப செய்வார்? சரி, அதுக்கு முன்னால எப்ப செய்வார்ன்றதுக்கு முன்னால ஒண்ணு சொல்லிடுறேன். எப்ப செய்ய போறார், அத பரிசுத்தவான்கள் எப்படி ஜெபித்தாங்கன்றதை நான் சொல்லிட்டு நான் உங்களுக்கு எப்ப செய்வார்ன்றதை சொல்றேன். நானு நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், ஜட்ஜஸ் 11:11. நியாயாதிபதிகள் 11:11 நீங்க வாசிச்சீங்கன்னா இப்படிப்பட்ட அற்புதங்களுக்காக பரிசுத்தவான்கள் ஜெபித்ததை நாம பார்க்க முடியும். நாம ஜெபிக்கும் பொழுது அவர் செய்வாரு. இவங்க எல்லாம் எப்படி ஜெபிக்கிறாங்கன்னு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். எத்தா 11 நியாயாதிபதிகள் 11:11 எத்தா இப்படியாய் ஜெபிக்கிறாரு. என்ன ஜெபம் பண்றாரு பாருங்க. அப்பொழுது எத்தா கிளையாத்தின் மூப்பரோடு கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாதிபதியுமாக வைத்தார்கள். எப்தா தன் காரியத்தை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். ஆமென். சொல்லுங்க, மிஸ்பாவிலே. சத்தமா தான் சொல்லுங்களேன். மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியில சொன்னான். என்ன சொன்னான்? தன் காரியத்தை எல்லாம் சொல்லிட்டான். எப்ப தெரியுமா ஆண்டவர் செய்வாரு? நீ அவர் சமூகத்துல சொல்லும் பொழுது செய்வார். சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க. அவர் சமூகத்துல, அவர் வீட்டுல உன் காரியத்தை எல்லாம் சொல்லும் போது அவர் செய்வார். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க இது தேவ சமூகம், இது தேவ வீடுன்னு சொல்றவங்க ராமன் சொல்றாங்க. முடிகிற நேரத்துல நான் ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு டைம் தர போறேன். உங்க காரியத்தை எல்லாம் சொல்லுங்க, அவர் செய்யறத பாப்பீங்க. இன்னைக்கு ஆண்டவர் எனக்குள்ள வலியுறுத்தி எனக்குள்ள ஒரு விசுவாசத்தை சொல்லி அனுப்புனதை நான் சொல்றேன். இன்னைக்கு அவர் வீட்டுல உன் காரியத்தை எல்லாம் சொல்லு, உன் தேவையெல்லாம் சொல்லு, உன் பிரச்சனையெல்லாம் சொல்லு. நீ சொன்னதை அவர் உனக்கு செய்வார். மகிமையாய், மகத்துவமாய், பெரிய காரியங்களாய், பயங்கரமானவைகளாய் அவர் செய்வார். எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவில் என்ன பண்ணிட்டான்? சொல்லிட்டான். அதை கர்த்தர் செய்தான். எரேமியா 20:12 நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன்னு எரேமியா சொல்றாரு. எரேமியா 20:12 வாசிங்க பாப்பா, வேக வேகமா வாசிங்க, நேரம் இல்ல. எரேமியா 20:12 நீங்க வாசிச்சீங்கன்னா எரேமியா நீதிமானை சோதித்தறிந்து உள்ளந்தரியங்களை இருதயத்தை பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, காண்பேனாக என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன். எத்தனை பேர் சொல்றீங்க உங்க காரியத்தெல்லாம் உங்க மேலேயே வச்சுக்காதீங்க, அவருக்கு சாட்டிடுங்க. பக்கத்தப்பா சொல்லுங்க, உங்க பிரச்சனைய உங்களுக்காகவே வச்சுக்காதீங்க, எங்க போட்டுருக்கலாம். எரேமியா சொல்றாரு, என் காரியத்தை என்ன பண்ணிட்டேன்? உங்க மேல சாட்டிட்டேன். எப்தா என்ன பண்ணாரு? மிஸ்பாவிலே கர்த்தருடைய வீட்டுல வந்து என்ன பண்ணிட்டாரு? சொல்லிட்டாரு. எரேமியா சாட்டிட்டாரு. ஏசாயா 38:14, ஏசாயா 38:14 பாத்தீங்கன்னா, நமுட்டை போல கூவினேன், புலம்பினேன், என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் என்றான். வாசிங்க பாப்போம். நமுட்டை போலும், நமுட்டை போலவும் தலைவேளான் குருவியை போலையும் கூவினேன், புலம்பிக்கிட்டே இருந்தேன். புறாவை போல புலம்பினேன். என் கண்கள் உயர பார்க்கறதுனால பூத்து போயிருச்சு.
கர்த்தாவே ஒடுங்கி போகிறேன், என் காரியத்தை உங்க மேல போட்டுங்க சாமி. சொல்லுங்க, என் காரியத்தை சொல்லுங்களேன் சத்தமாதான். நான் நம்மட்ட போல புலம்புனேன், புறாவை போல கத்தனேன், என் கண்ணு மேல பார்த்து பார்த்து பூத்து போயிருச்சு, அற்புதம் நடக்குன்னு பார்த்து காத்து காத்து ஏங்கி போயிட்டேன். இப்ப என் பிரச்சனையெல்லாம் உங்க மேல போட்டுட்டேன். சத்தமா வராமன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க பிரச்சனையெல்லாம் அவர் மேல போட்டுருங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் பாரங்களை எல்லாம் அவர் பாதத்தில் இறக்கி வைத்து விடுங்க. அவர் மேல போட்டுட்டேன்னு சொல்றவங்க ராமன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமென். சரி, எத்தாவை போல, எரேமியாவை போல, ஏசாயாவை போல உங்க பிரச்சனைய அவர்கிட்ட சொல்லிடுங்க. அவர் மேல ஏத்திருங்க, அவர் மேல போட்டுருங்க. அப்படி போட்டீங்கன்னா 7 சொன்னல முன்னால மகிமையானவைகளை, கிரகிக்க முடியாதவைகளை, பெரியவைகளை, அதிசயமானவைகளை செய்வார். நீங்க வச்சுக்கிட்டு இருக்கிறவரை அவர் ஒன்னும் செய்ய போறதில்லை. அவர் மேல போட்டுறவங்களுக்கு அவர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு இந்த ஆராதனை, இந்த பிரசங்கம் முடிகிற நேரத்துல நீங்க உங்க பிரச்சனை எல்லாம் சொல்ல போறீங்க. பக்கத்துல இருக்கிறவங்க மறந்துடுங்க, கூட யார் கேட்பாங்க யார் பார்ப்பாங்க மறந்துடுங்க. இது தேவ வீடு. மிஸ்பாவிலே தேவ பிரசன்னத்துல எத்தா தனக்குரியவைகளாம் சொல்லிவிட்டான். அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. நீங்க தேவ வீட்டுல வந்திருக்கிறேன்ற உணர்வு உங்களுக்கு இருந்ததுன்னா, தேவ பிரசன்னத்துல வந்திருக்கிறேன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுன்னா, உங்க பிரச்சனைய, உங்க தேவைய, உங்க விருப்பத்தை, உங்க வாஞ்சையை அவர்கிட்ட சொல்லிடுங்க. எரேமியா போல நான் போட்டுட்டாண்டவரே அப்படின்னு சொல்லிடுங்க. நிச்சயம் அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. ஆமென். தேவன் இந்த பயங்கரமான, மகத்துவமான, பெரிய, கிரகிக்க முடியாத, அதிசயமான காரியங்களை எப்பொழுது செய்வார்? அவரிடத்தில் நான் சாட்டி விட்ட பொழுது, அவரிடத்தில் சொல்லிவிடும் பொழுது, அவர் வசமாய் போட்டு விடும் பொழுது அவர் செய்வார். நீங்க வச்சுக்கிட்டு இருக்க வர நான் செய்யணும் என பிரச்சனை நீ குடிச்சிட்டு இருக்கிறவர அவரால் ஒண்ணும் செய்ய முடியாது. அவரிடத்துல கொடுத்து விடு. சத்தமா சொல்லுங்க, அவரிடத்துல உன் பாரங்களை எல்லாம் ஒரு சமூகத்தில் இறக்கி வைத்து விடு. எத்தா அதை செஞ்சாரு, எரேமியா அதை செஞ்சாரு, ஏசாயா அதை செய்தார். இன்னும் 2 வசனங்களை நான் சொல்லிடுறேன், வாசிக்க வேணாம். நெகேமியா அதை செய்தார். வேணாம், நெகேமியா மட்டும் வாசிச்சிருமா? நெகேமியா 1:11 வாசிங்களேன். நெகேமியா சாப்டர் 1:11. இன்னைக்கே எனக்கு ஒரு அற்புதம் பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லுவார் பாருங்க நெகேமியா. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக இன்றைக்கு சொல்லுங்க. எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? இன்றைக்கு உமது அடியானுக்கு கைகூட வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் பண்ணி அருளும் என்று சொல்லி பிரார்த்தித்தேன். இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதம் பண்ணிடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நெகேமியா என்ன பண்ணாரா? ஜெபம் பண்ணாரா? கரெக்டா? பாருங்க, இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணு. ஐ வாண்ட் மிராக்கிள் டுடே லா. இன்னைக்கு எனக்கு ஒரு அதிசயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணா, அடுத்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாத்துருங்களேன். அன்னைக்கே ஒரு அற்புதம் நடந்தது. ராஜா கேட்கிறாரு, ஏன் துக்கமுகமாகிற? அப்ப அவன் சொல்றான், என் ஊர்ல அலங்கிடுச்சு, அன்னைக்கே லீவ் கிடைச்சிச்சு, சாங்ஷன் ஆயிடுச்சு. அப்ப தேவ சமூகத்துல எனக்கு செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி சின்சியரா ஜெபம் பண்ணா, அவர் மேல சாட்டி விட்டா, அவரிடத்துல போட்டுட்டா, நிச்சயம் ஒரு அற்புதத்தை உனக்கு செய்வார். மகிமையான, கிரகிக்க முடியாத, பெரிய, மகத்துவமான, பயப்படத்தக்க அதிசயங்களை அவர் உங்களுக்கு சீக்கிரமா செய்வார். விசுவாசிக்கிறவங்க ராமன் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. சரி, இதெல்லாம் டைம் பவுண்ட் என்ன? எவ்வளவு நேரத்துல செய்வாரு? எவ்வளவு காலத்துல செய்வாரு? வசனத்துல ஒரு 3 வசனத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. எடுத்து வாசிங்க. ரோமர் 9ஆம் அதிகாரம். கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்யறதுக்கு எவ்வளவு ஆகும்? நீங்க ஒரு கம்பெனிக்கு போனீங்கன்னா, அதாச்சும் நேத்து என் வண்டியில ஒரு சின்ன பிரச்சனை, என் கார்ல. நான் 2-3 இடத்துக்கு போன் பண்ணேன். ஒரு இடத்துக்கு போன் பண்ணா 10 நாள் ஆகும் சார்ட்டான். இதை நான் ரெடி பண்ணி கொண்டான்னா எவ்வளவு நேரம் ஆகும்? 10 நாள். நான் அவங்ககிட்ட காரை விட்டு நம்ம என்ன பண்றது? அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போட்டு பார்த்தோம். அவங்க சொன்னாங்க 3 நாள் ஆகும் சார் அப்படின்ட்டாங்க. சரி, 3 நாள் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது அப்படின்னு யோசிச்சோம்.
அப்புறம் இன்னொரு இடத்துக்கு பார்த்தோம், ஒரே நாள் போதும் சார் அப்படின்னு. நீங்க காலையில கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணிடுறேன், சாயங்காலம் கொடுத்துறேன் சார் அப்படின்னா. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு காரியத்தை செய்யறதுக்கு ஒரே விஷயம் தான், ஒவ்வொருத்தங்களுக்கு என்ன ஆகுது, டைம் எடுக்குது. நீங்களே கூட பாத்தீங்கன்னா ஒரு சிலங்க ஒவ்வொரு வேலையை ஒரு மாதிரி செய்வாங்க. ஒரு சிலவங்க பார்த்தா 10 பாத்திரத்தை 10 மணி நேரம் கழுவாங்க. ஏன்னா 10 பாத்திரம் தேய்க்கிறாங்க, நாம 10 மணி நேரம் தேய்ச்சிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு சிலவங்க பார்த்தா சர 10 நிமிஷம் என்ன பண்ணிடுறாங்க, தேய்ச்சிட்டு வந்துடுறாங்க. ஒரு சிலவங்க பிரியாணி செஞ்சா ஆயிடுச்சுன்னு 4 மணிக்கு வரும் பிரியாணி. ஆனா ஒரு சிலவங்க அது என்னதான் செய்வாங்க, கரெக்டா 1 மணிக்கு தட்டுல கொண்டாந்து வச்சிடும். செய்யறதுன்னா ஒரே விஷயம் தான், ஆனா ஒவ்வொருத்தங்களுக்கும் செய்யறதுக்கு டைமிங் டிஃபரன்ஸ் இருக்குதா இல்லையா? இவ்வளவு காரியத்தை கர்த்தர் செய்வாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? செய்வார். என்ன காரியம் சொன்னேன் ஞாபகம் தான் பார்ப்போம். ஏன் தெரியுமா சொல்றேன், சொல்லும் பொழுது அற்புதத்தை நடக்குது பார்ப்போம். 7 காரியத்தை சொன்னோம். என்ன செய்வார்? வாசிங்க திரும்ப. கிரகிக்க முடியாத பெரிய காரியம், மகிமையான காரியம், பெரிய காரியம், உத்தமமான காரியம், அதிசயமான காரியம், பயங்கரமான காரியம், புதிய காரியம். எப்ப செய்வாரு? எத்தா கர்த்தருடைய சந்நிதியில சொல்லிட்ட பொழுது, எரேமியா அவர் மேல போட்டு விட்ட போது, சாட்டிட்ட போது, ஏசாயா நம்மகிட்ட போல தூணா போறாம எல்லாத்தையும் உங்க மேல ஏற்றுக்கொள்ள போது, நெகேமியா இன்னைக்கே செய்யுங்கன்னு சொன்ன பொழுது. அல்லேலூயா. கரெக்டா பேஜ்ல இருக்கிறீங்க, நல்லா கவனிச்சுட்டு இருக்கிறீங்க. வாசிப்போமா? ரோமர் 9ஆம் அதிகாரம் 28வது வசனம். நான் முடிச்சிடறேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடறேன். ரோமர் 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்த்து வாசிப்போமா? ரோமர் 9:28. அவர் நீதியோடே சீக்கிரமாய் நம்முடைய காரியத்தை விசுவாசிகள் கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சீக்கிரமாய் என் காரியத்தை நிறைவேற்றுவார். திரும்ப சொல்லுங்க. அவர் சீக்கிரமாய் என் காரியத்தை நிறைவேற்றுவார். நீங்க எவ்வளவு நம்புறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் அவர் செய்வார். நீங்க எவ்வளவு விசுவாசிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு செய்வாரு. சீக்கிரமா நிறைவேற்ற போறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அவர் சீக்கிரமாய் உன் காரியத்தை உனக்கு அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. டிலே பண்ற ஆண்டவர் இல்ல. அவர் இன்றைக்கு நீங்கள் அவரிடத்துல போட்டு விட்டீங்க, அவரிடத்துல சாத்திருங்க. எத்தாவ போல அவரிடத்துல சொல்லிடுங்க, சீக்கிரத்துல ஒரு அற்புதத்தை பார்ப்பீங்க. இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஆண்டவரே, யாரெல்லாம் உண்மையா மனம் திறந்து உம்மிடத்துல சொல்றாங்களோ சீக்கிரத்துல ஒரு அற்புதம் பார்க்கணும் ஆண்டவரே, சீக்கிரத்துல ஒரு அதிசயத்தை பார்க்கணும் ஆண்டவரே. நாங்க இந்த அற்புதத்தை எப்படி நெகேமியா சொன்னோம், இன்றைக்கு நான் பார்க்கணும்னு சொன்னானோ அதே மாதிரி சீக்கிரத்துல செய்யுங்க. அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதுதான் அந்த வசனத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். ரூத்துக்கு போவாஸ், உனக்கு நான் நன்மை செய்வேன். அல்லேலூயா. இன்னைக்கு அவன் செய்யற வர என்ன பண்ண மாட்டான் சொல்லுங்க, இளைப்பாற மாட்டான். அவர் உங்களுக்கு செஞ்சுட்டு தான் ரெஸ்ட் எடுக்கவே போறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு அற்புதம், உங்களுக்கு ஒரு அதிசயம், உங்களுக்கு ஒரு கிரகிக்க முடியாத பெரிய காரியம், உங்களுக்கு ஒரு பயங்கரமான காரியத்தை செஞ்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்க போறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். விசுவாசத்துல நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? நீங்க ஜெபிக்கும் பொழுது, நான் அதுதான் உணர்ந்தேன், நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களை தாண்டி ஆண்டவரை போக விடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? இப்போ லோகு அடுத்த ஆளுகிட்ட ஆண்டவரை போக, என்னை முடிச்சுட்டு போங்க ஆண்டவரை, என்னை முடிக்காம என்ன பண்ணாதீங்க. டோன்ட் பாஸ் மீ லார்ட். பர்த்திமையா அப்படிதான் கத்தனான். அவர் நேரம் அவர் எருசலேமுக்கு போறாரு. இன்னும் கேட்ட தெரியுமா, அதான் லாஸ்ட் ட்ரிப். அதுக்கப்புறம் அவர் எருசலேமுக்கு போனவர் திரும்பி வரல, அங்கேயே மறைச்சிட்டார் சிலுவையில. ஒருவேளை விட்டு இருந்தானா அற்புதம் கிடைச்சிருக்காது. அவனுக்கு தெரிஞ்சதோ தெரியாதோ, இந்த வெளிப்பாடு அவனுக்கு இருந்ததோ இல்லையோ, he never missed the opportunity. நிறைய நேரம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், அடுத்த பிரேயர் மீட்டிங்ல ஜெபம் பண்ணிக்கலாம், இந்த பிரேயர் அப்புறம் ஜெபிச்சுக்கலாம் நினைச்சு எவ்வளவோ நன்மைகளை தவற விட்டுட்டீங்க. Don't miss the opportunity. Never miss the opportunity. திரும்ப அந்த வாய்ப்பு கிடைக்குமா தெரியாது. அன்றைக்கு பர்த்திமையும் சத்தமிட்டு கூப்பிடாம அவரை போறதை தடுத்து நிறுத்தாம இருந்துட்டானா அதுக்கப்புறம் கடைசி வரை குருடனாவே செத்து போயிருப்பான். அவனுக்கு புரிஞ்சிருச்சு, எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டான், ஏதோ ஒரு வெளிப்பாடு, நான் இயேசுவை போக விட மாட்டேன், எனக்கு நன்மை செய்யாம அவர் போக விட மாட்டேன். எத்தனை பேர் அடக்கினாலும் கூப்பிடுறத குறைக்கவே
மாட்டேன். மிகவும் சத்தமா கூப்பிட்டான், நின்று அற்புதம் செய்தான். இன்னைக்கு நீங்க அப்படிதான் சொல்ல போறீங்க, ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு செய்யாம அடுத்த ஆள் கிட்ட போயிடக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு நீங்க செஞ்சிடணும் ஆண்டவரே. நெகேமியா ஜெபிச்சானே, இன்றைக்கு ஒரு அற்புதத்தை பார்த்துடணும் ஆண்டவரே. இன்றைக்கு எனக்கு நீங்க பெரிய காரியத்தை செஞ்சிடணும் ஆண்டவரே. என்ன டோன்ட் பாஸ் மீ லார்ட், என்ன தாண்டி போகாதீங்க, நான் விட மாட்டேன். நான் பைபிள் அப்படி நிறைய சம்பவங்கள் இருக்குது. நான் இதை ஆயத்தை பண்ணும்போது எனக்குள்ள ஆவியான நிறைய காரியத்தை போட்டுட்டு இருந்தாரு. அந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவளுக்காக ஆண்டவர் வரவே இல்லைங்க. அவர் எங்க போயிட்டு இருக்கிறாரு? ஹலோ, எங்க போயிட்டு இருக்கிறாரு? 12 வயசு பொண்ணு செத்து போயிட்டா, அவளை உயிராக்குறதுக்கு அவங்க அப்பா கூட்டு போறான். கரெக்டா? வேற ஒரு அற்புதத்துக்காக போறாரு, வேற அட்ரஸுக்கு போறாரு. சொல்லுங்க, வேற அட்ரஸுக்கு போறாரு. ஆனா வேற அட்ரஸுக்கு போனவரை தடுத்து நிறுத்தி இவளுக்கு அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவருடைய அஜெண்டால இது கிடையவே கிடையாது. அவருக்கே தெரியல. கேட்க, யார் என்னை தொட்டது? இவர் தான் நார்மலா தொடுவார். கரெக்டா? நீங்க பைபிள்ல பாருங்க, அற்புதம் பண்ணும்போது யார் தான் தொடுவா? இவர் தான் தொடுவார், அற்புதம் நடக்கும். இவருக்கே தெரியல யார் என்ன தொட்டது. யாரோ ஒருத்தர் விசுவாசத்தை தொட்டுட்டான். ராமன் சொல்லுங்க, அந்த நபர் இன்னைக்கு நீங்களா இருக்கணும், அந்த நபர் இன்னைக்கு நானா இருக்கணும். ஒருவேளை அவர் வேற அட்ரஸ்க்கு போனாலும் எனக்கு அற்புதம் செஞ்சுட்டு தான் போனோம். அல்லேலூயா சொல்லுங்க. நான் விட போறது இல்ல. அந்த பெருமாடுள்ள ஸ்திரீ விசுவாசத்தோட ஊர்ந்து போய் வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டு அற்புதத்தை பெற்றுக்கொண்டாலே, எங்கேயோ போக வேண்டிய அற்புதம் இங்க வந்துருச்சு. கவலைப்படாதீங்க, அவர் இடத்துல அற்புதம் குறைஞ்சு போயிடாது. எத்தனை பேருக்கு அற்புதம் பண்ணாலும் அவர் இடத்துல அற்புதம் உண்டு. அதனால எனக்கு கொடுத்துட்டாரு, பக்கத்துல கொடுக்க மாட்டாரு யோசிக்காதீங்க. He has more than enough. எத்தனை பேருக்கு அற்புதம் பண்ண முடியும். ஆனா உங்களுக்கு அற்புதம் பண்ணாம போக விட மாட்டீங்க. சொல்லுங்க, நான் போக விட மாட்டேன். எனக்கு இன்னைக்கு சீக்கிரமா செய்யாம நான் உங்களை விட போறதே இல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ரோமர் 9:28 வாசிச்சோம். அவர் என்ன பண்றாரா? நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். லூக்கா 18:7 வாசிச்சு பாருங்க. லூக்கா 18:7-8 வாசிங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில், சொல்லுங்க வாசிங்க, நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? கேள்விக்குறி. நியாயம் செய்யாமல், அப்படித்தானே முடியுது அந்த வசனம். எப்படி முடியுது? கேள்விக்குறியோட ஒரு கொஸ்டின் மார்க். நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. அடுத்த வசனம் ஆரம்பிக்குது. சொல்லுங்க, சத்தமா தான் சேர்ந்து வாசிங்க. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். சொல்லுங்க, எனக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் செய்வார். சொல்லுங்க, எனக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் செய்வார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் செய்வார். இந்த வசனங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவர் லேட் பண்ணி செய்ய மாட்டார், சீக்கிரத்துல செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க, எனக்கு சீக்கிரத்துல செய்யுங்க, எனக்கு சீக்கிரத்துல செய்யுங்க. அல்லேலூயா. உங்க அவசரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க கூப்பிடணும். அவசரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். பெரிய ஆபத்துல இருக்கிறவன் ரொம்ப பெருசா கத்துவான். கரெக்டா? அவசரத்துக்கு அக்கம் பக்கம் யார் இருக்கிறாங்க அதெல்லாம் பார்க்க மாட்டான். உடனே எனக்கு ஹெல்ப் வேணும் கத்துவான். உங்க அவசரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க கூப்பிடுங்க. உங்க அவசரத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. ஆமென். ஏசாயா 16:5 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 16:5. Isaiah chapter 16 verse 5. கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் உண்மையாய் வீற்றிருக்கிற ஆண்டவர் தெரியுமா? துரிதமாய், அப்படிதானே இருக்குது. என்ன பண்ணுவாரா? துரிதமாய் நீதி செய்வார். இந்த துரிதத்துக்கு இன்னொரு அர்த்தம் சீக்கிரம். துரிதம்னா ஃபாஸ்டா. சொல்லுங்க, எப்படி? ஃபாஸ்டா. சொல்லுங்க, உங்களுக்கு அற்புதத்தை ஃபாஸ்டா பண்ணுவார். ஃபாஸ்ட் ஃபுட் மாத்திரம் இல்ல. I pray for fast miracle. Today I am going to pray for fast miracle to you.
அல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு ஒரு ஃபாஸ்டா அற்புதம் பண்ணுங்க. துரித உணவு இருக்குது, துரித அற்புதம். சொல்லுங்க, துரித உணவு மாத்திரம், துரித அற்புதம். துரிதமாய் நீதி செய்கிறவர், துரிதமாய் நீதி செய்கிறவர். இன்னைக்கு எனக்கு ஒரு துரிதமாய் நீதி செய்கிறவர் இருக்கிறதுல அப்படியே கண்களை மூடலாமா? முடிஞ்ச அப்படியே எழுந்து நின்றுவோமா? ஒரு நிமிஷம், நான் முடிக்க போறேன். இது ஒரு இம்பார்ட்டன்டான டைம். இன்னைக்கு எப்தாவை போல நீங்க சொல்ற காரியத்தை, அந்த வசனத்தை வாசிங்க வேணா, நியாயாதிபதிகள் 11:11 வாசிச்சிருங்க. நீங்க சொல்றத எரேமியா போல அவரிடத்துல சாட்டி விட்டுறத அவர் வீட்டுல நிச்சயமாக அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? இது தேவனுடைய வீடு, இது தேவனுடைய வீடு, இது தேவ பிரசன்னம். எத்தனை முறை ஜெபிச்சிருக்கிறோம்? கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு கடந்த 15 வருஷமா இங்க ஆராதனை நடந்துட்டு இருக்குது. 14 வருஷமா ஒரு வாரம் விடாம ஆராதனை நடந்திருக்குது. அல்லேலூயா. இது கர்த்தர் சாட்சி. நான் இருந்தேன், நான் இல்ல, நீங்க இருந்தீங்க, நீங்க இல்ல, ஆனா ஆராதனை நடக்காம இல்ல. அந்த கொரோனா டைம்ல கொஞ்சம் மிஸ் ஆச்சு, ஆனாலும் அதை ஆன்லைன்ல பண்ணோம். இங்க இருக்கிறத போலதான் நிறைய இடத்துல மூடிதான் நாம இங்க ஆராதனை நடத்திட்டு தான் இருந்தோம். சம்மன் ஸ்ப்ரே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை அதிகாலையில பல ஜபங்கள் நடந்திருக்குது. எத்தனையோ முறை 6 மணி நேரம் ஆராதனை, எத்தனையோ முறை உபவாச ஜபங்கள் பல நடந்திருக்குது இந்த இடத்துல. ஏன் சொல்றேன்னா, இடம் விசேஷம் இல்ல, இந்த இடத்துல தேவ பிரசன்னம் இருக்குது. இல்லையா? இது தேவனுடைய வீடு, இது தேவனுடைய வீடு. எப்படி எப்தா வாசிங்க, இப்ப வாசிங்க. அப்பொழுது எப்தா மூப்பரோட கூட போனான். 11 சேனாதிபதியாக வைத்தார்கள். சொல்லுங்க, ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள் 11. எப்தா தன் காரியங்களை எல்லாம், அவன் காரியம். இன்னைக்கு உங்க காரியம் எனக்கு தெரியாது. நான் இவ்வளவு பேசுறேன், உங்க காரியம் என்ன எனக்கு தெரியாது, உங்க தேவை என்ன எனக்கு தெரியாது. 1-2 தெரியலாம், ஆனா எனக்கு தெரியாத நிறைய தேவை இருக்கலாம். உங்க காரியத்தை எல்லாம் வாசிப்பா, வாசிங்க, அப்படியே வாசிங்க. உங்க காரியத்தை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியில, சொல்லுங்க, கர்த்தருடைய சந்நிதியில. எத்தனை பேர் நம்புறீங்க? இது கர்த்தருடைய சந்நிதி. இந்த கர்த்தருடைய சந்நிதியில உன் காரியத்தெல்லாம் சொல்லிடு, உன் காரியத்தெல்லாம். இதுதான் உங்க நேரம். பேசுங்க அப்படி. நீங்க பக்கத்துல யாரையும் பார்க்காதீங்க. யார் என்ன நினைப்பாங்கலாம். உனக்கு வேலை நடக்கணுமா? உனக்கு அற்புதம் நடக்கணுமா? உங்களுக்கு ஒரு அதிசயம் வேணுமா? உங்களுக்கு ஒரு சுகம் வேணுமா? உங்க பிள்ளை ரட்சிக்கப்படணுமா? உங்க குடும்பம் ஆஸ்வாதமா இருக்கணுமா? உங்க எதிர்காலம் நல்லா இருக்கணுமா? இந்த கர்த்தருடைய சந்நிதியில உன் காரியத்தை சொல்லுவான். உன் காரியத்தை சொல்லு, உங்க காரியத்தை சொல்லு. இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதம் பண்ணுவாரு. இன்றைக்கு அவர் சீக்கிரத்துல செய்வார். அவர் உனக்கு துரிதமாய் செய்வார். இது உங்க நேரம் சகோதரி. நல்ல சத்தம் போட்டு பேசு. ஆண்டவரே, இவ்வளவு நாளா நான் காத்திருந்துட்டேன், எனக்கு கிடைக்கலப்பா. இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு நான் பேசுறேன், இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன். எனக்கு ஒரு அற்புதம் நடக்க, எனக்கு ஒரு அதிசயம் செய்யுங்க, எனக்கு ஒரு நன்மை செய்யுங்க. Shakababa Ragabadana Durabala Rakabadana Dibala Shadanama. Thank you Jesus. இது கண்ண மூடி ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இது ஒரு நல்ல தருணம். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஜெபங்களை கேட்டுட்டு இருக்கிறாரு. உங்கள் விண்ணப்பங்கள் கேட்கப்படுகிறது. உங்கள் பதில்களை நீங்க பாப்பீங்க. இது அமைதலா இருக்கிற நேரம் இல்ல. வாசிக்கிற கூட பேசுங்க, அப்படியே ஜெபம் பண்ணுங்க. வாசிக்கிட்டே பேசுங்க. தம்பி ஜெபம் பண்ணுங்க. Come on, speak and pray. Pray, pray. உன் காரியங்களை சொல்லு, உன் காரியங்களை சொல்லு. இந்த தேவ சந்நிதியில, இந்த மிஸ்பாவில உன் காரியங்களை சொல்லு. இன்றைக்கு ஒரு அற்புதம், இன்றைக்கு துரிதமாய் ஒரு அற்புதம் நடக்கத்தான் போகிறது, நடக்கத்தான் போகிறது. மகத்துவமானவைகளை, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களே, இன்றைக்கு ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் துரிதமாய் செய்வேன்னு சொன்னீங்களே. உங்களுடைய ஊழியன் ஆகிய நான் உங்களுடைய வார்த்தையை சொல்லியிருக்கிறப்பா. நீங்க சொன்ன வார்த்தையை சொல்லிட்டாண்டவரே, நீங்க இருதயத்துல போட்ட வார்த்தையை நான் சொல்லிட்டேன்ப்பா. யாரெல்லாம் சின்சியரா ஜெபம் பண்றாங்களோ, யாரெல்லாம் சின்சியரா உங்களுடைய சமூகத்துல சொல்றாங்களோ, அவங்களுக்கு துரிதமா செய்யுங்க, அவங்களுக்கு வேகமா செய்யுங்க, அவங்களுக்கு சீக்கிரமா செய்யுங்க. நிச்சயமாக ஒவ்வொரு விடுதலையை பார்க்க போறீங்க. நிச்சயமாக ஒவ்வொரு பெருத்த பதில பார்க்க போறீங்க. இனி நீ தாமதித்துக் கொண்டிருக்க போவது இல்லை. இனி உன் ஜபங்களுக்கு பதில் தாமதித்துக் கொண்டு இருக்க போவது இல்லை.
கர்த்தர் திறக்கிறார், கதவுகளை திறக்கிறார், கர்ப்பங்களை திறக்கிறார், வாய்ப்புகளை திறக்குகிறார், அதிசயங்களை திறக்கிறார். It's going to come right now, right now, right now. Let the Spirit of God deposit in you. தேவனுடைய ஆவியானவர் உனக்குள்ளே அற்புதங்களை இறக்குவாராக, உனக்குள்ளே நன்மைகளை இறக்குவாராக. Thank you, Jesus. Hallelujah, 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 hallelujah. Libaraga bada namaga bada lagaba, shega barada namaga bada lagaba da, dilega bada raba shandara. Thank you, Jesus. Hallelujah, 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 hallelujah. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சொல்லுங்க அப்பா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்டவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சுகம் தருபவரே,